நம்முடைய சமூகத்தில் இன்றைக்கு நல்ல கல்வியை கற்றாலும் அந்த கல்வி அவருடைய ஈமானுக்கு பிரயோசனம் இல்லாமல் போனதற்குரிய மிக அடிப்படையான காரணம், நாங்கள் தொன்று தொட்டே வைத்துக் கொண்டிருக்கக்கூடிய கல்வியில் இருக்கின்ற இரண்டு பிரிவுகள். ஒன்று உலக கல்வி, இன்னொன்று மார்க்க கல்வி. யார் இதை உருவாக்கினார்கள்? இதை நம் முன்னோர்கள் தான் உருவாக்கினார்கள். எதற்கு உருவாக்கினார்கள்? இதன் மூலமாக உலகம் என்று நம் சமூகம் போய்விடக்கூடாது, மார்க்கத்தையும் சேர்த்து படிக்க வேண்டும் என்பதற்காக வேண்டும். ஏனென்றால் நாங்கள் இருக்கின்ற நாடு அப்படியான ஒரு நாடு. நிறைய கலாச்சாரங்கள், நிறைய மதங்கள், நிறைய கல்ச்சர் உள்ள ஒரு நாட்டிலே படிக்கின்ற பிள்ளைகள் ஸ்கூலுக்கு போய் படிக்கின்ற நேரத்தில் நம் கலாச்சாரத்தை அவர்கள் மறந்து விடக்கூடாது, நமக்கென்று ஒரு மார்க்கம் இருக்கின்றது மறந்து விடக்கூடாது, அது ஞாபகத்தில் இருக்க வேண்டும் என்பதற்காக குர்ஆன் மதரசா, அரபு கல்லூரிகள், இதன் மூலமாக மார்க்க கல்வி என்ற ஒரு பகுதியை நமக்கு சொல்லி தந்தார்கள். உலகத்தோடு இணைந்ததாக மார்க்கமும் வர வேண்டும் என்பதற்காக வேண்டி. அது காலப்போக்கில் இன்றைக்கு எப்படி மாறிவிட்டது என்றால், சாய்ஸாக மாறிவிட்டது என்ப அந்த சகோதரர்களே. உலகமா மார்க்கமா? சில அருள் புரிந்த வீடுகளை தவிர 6ஆம் ஆண்டிலே எடுக்கப்படுகின்ற டிசிஷன்கள் மிக ஆபத்தான டிசிஷன்கள் என்ப அந்த சகோதரர்கள். அல்லாஹ்விடத்தில் நாங்கள் பொறுப்பு சொல்ல வேண்டும். பாடசாலை ஸ்காலர்ஷிப் ஃபெயிலா? செகண்ட் டேர்ம் எக்ஸாமில் 6ஆம் ஆண்டில் அந்த பிள்ளைக்கு மார்க்ஸ் குறைவா? பிள்ளையை கூப்பிட்டு அழைத்து அல்லது தாயும் தந்தையும் இணைந்து இவனுக்கு இது சரி வராது, மதரசா தான் சரி என்று சொல்லி மதரசாவுக்காக வேண்டி அந்த பிள்ளை செலக்ட் பண்ணப்படுகின்றான். யார் அவன்? வகுப்பிலே 30வது 25வது 20வது வரக்கூடிய ஒரு பிள்ளை. அந்த பிள்ளை செலக்ட் பண்ணப்படுகின்றான். மதரசாவுக்கு கொண்டு போய் சேர்ப்போம். இன்றைக்கு மதரசாக்கள் உஷாராக இருக்கின்றது. யாரை சேர்க்க வேண்டும், எவரை இன்டர்வியூ பண்ணி எடுக்க வேண்டும் என்பதில் உஷாராக இருக்கின்றது. ஆனால் வீடுகள் இன்னும் உஷாராகவில்லை என்ப அந்த சகோதரர்களே. வீடுகளில் முடிவு இப்படித்தான் இன்றைக்கும் எடுக்கப்படுகின்றது. எத்தனை வீடுகளில், அல்லாஹ் அருள் புரிந்த வீடுகளை தவிர எத்தனை வீடுகளில் என் பிள்ளை முதலாவது, கணிதத்தில் முதலாவது, விஞ்ஞானத்தில் முதலாவது, சமூக கல்வியிலே முதலாவது, எல்லாவற்றிலும் முதலாவது, முதல் வந்த என் பிள்ளை மார்க்கத்திலும் முதலிலே வருவான், என் பிள்ளையை கொண்டு போய் நான் மதரசாவிலே சேர்க்க போகின்ற நினைத்தவர்கள் எத்தனை பேர்? என் பிள்ளை முதலாவது, என் பிள்ளைக்கு இந்த கல்வி சரி என்று அந்த கல்வியே ஊட்டி ஊட்டி கொண்டு போகின்றோம் என்ப அந்த சகோதரர்களே. அந்த இடத்திலே நாங்கள் பிரிப்பதற்கு பழகிவிட்டோம். ஒன்றோ இது அல்லது அது என்கின்ற சாய்ஸ். அதனுடைய விளைவுதான் குர்ஆனை ஹதீஸை மதரசாக்களுக்கு போய் கற்றுவிட்டு வெளியிலே வருகின்ற அல்லாஹ் தஆலா அருள் புரிந்தவர்களை தவிர அதிகமான மாணவர்கள் அவர்களிடத்தில் கணித அறிவு, உலக அறிவு, இறைவன் படைத்திருக்கின்ற படைப்பினங்களுடைய அறிவு, அதனுடைய நுணுக்கங்கள் சம்பந்தமான செய்திகள் எதுவும் தெரியாது. அதே மாதிரி இங்காலே போய் உலகத்தை படிப்பதற்கென்று போன பிள்ளைகள் அவர்கள் வந்து விட்டார்கள் என்றால் அவர்களுக்கு தொழ தெரியாது. எப்படி ஒரு பாரபட்சம் பாருங்கள். அந்த முதலாவது வந்த பிள்ளைக்கு தொழ தெரியாது, அது அவருக்கு விளங்காதான். அவருக்கு குர்ஆனுடைய விளக்கங்கள் எல்லாம் கொடுக்கல. ஃபர்ஸ்ட் வந்தவருக்கு அவருக்கு கணிதம் நல்லா விளங்கும், விஞ்ஞானம் நல்லா விளங்கும், பெரிய பெரிய புத்தகங்கள் எல்லாம் பாடமாக்கலும், அவர் அங்கால நல்லா வருவார். ஆனால் அவருக்கு தொழுகை எல்லாம் சொல்லிக் கொடுக்கிறதுக்கு தெரியாதான். வகுப்பிலே 20-25 வந்த பிள்ளை அவன் அல்ஹம்துலில்லாஹ் ஏதோ ஒரு வகையிலே சில மதரசாக்களிலே ஊக்குவித்து அந்த பிள்ளைகள் ஏலவலை செய்து யூனிவர்சிட்டிக்கு போய் சில நேரம் வெளிநாட்டில் இருக்கக்கூடிய பல்கலைக்கழகங்களுக்கு கூட சென்று அவர்களுடைய பட்டப்படிப்பை முடித்துவிட்டு வந்து விடுகின்றார்கள். ஆனால் இந்த பிள்ளைகள் அவருடைய பட்டப்படிப்பை முடித்தாலும் அவர்களிடத்தில் மார்க்கம் கிடையாது. உலகம் என்று உலகம் 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 என்று போன பிள்ளைகள் கடைசி முடிவு மார்க்கம் இல்லாத ஒரு நிலைமையிலே வந்து நிற்கின்றார்கள் என்ப அந்த சகோதரர்களை. காரணம் இந்த பிரிப்பு தான். சின்ன வயதிலேயே ஊட்டி விட்டோம். ஒரு வைத்தியர் இடத்துல பிரயாண தொழுகை எப்படி தொழுவது என்கின்ற ஒரு சந்தேகம் இருக்கு, சொல்லித்தாருங்கள் என்று கேட்டால் அவர் சொல்கின்ற வார்த்தை ராங் நம்பர். ஏன்? இது என்னிடத்தில் அல்ல கேட்க வேண்டும், நீங்கள் மௌலவி இடத்தில் கேட்க வேண்டும். நீங்கள் தானே அந்த வகுப்பிலே முதலாவது வந்தீர்கள். அவருக்கு விளங்கியது உங்கள் வயதிலே இருக்கின்ற மௌலவிக்கு விளங்கியது, ஏன் உங்களுக்கு விளங்காமல் போனது, நீங்களே கற்கவில்லை என்கின்ற கேள்வியை கேட்டால் அந்த கேள்விக்கு பதில் கிடையாது. நம் சமூகம் கூட எதற்கு பழக்கப்பட்டிருக்கின்றது? ஒரு வைத்தியர், ஒரு என்ஜினியர், ஒரு பதவியில் இருக்கக்கூடிய ஒரு மனிதர் ஒவ்வொரு நாளும் ஃபஜ்ர் தொழுகைக்கு முன்சஃபிலே வந்து நிற்கின்றார் என்றால் ஆச்சரியமாக பார்ப்போம். பார்த்தீங்களா, டாக்டர் ஃபர்ஸ்ட் சஃப்ல வந்து நிற்கிறார். ஒரு கூலி தொழிலாளி, சமூகத்திலே கஷ்டப்படக்கூடியவர், வறுமையிலே பொருளாதாரம் இல்லாமல் முன்சஃபிலே நின்றால் அது ஒரு கணக்கே கிடையாது. மாறித்தான் சகோதரர்கள் நடக்க வேண்டும். எல்லாருளையும் இறைவன் கொடுத்திருக்கின்றான். அல்லாஹ்வுடைய அத்தாட்சிகளை அவர் கண்டு விட்டார். எல்லாவற்றையும் பார்த்து அந்த மனிதன் முதல் சஃபிலே நிற்பது என்ன ஆச்சரியம். அவர் தான் அங்கு நிற்க வேண்டும், அவருக்கு தான் அது இடம்.
அவர் முதல் சஃபில் அல்ல, முன் சஃபுக்கு முன்னால் நிற்க வேண்டும், தொழுகை நடாத்துபவராக. அப்படி நிற்க வேண்டிய மனிதர்களே நாங்களே அப்படித்தான் பழக்கி வைத்திருக்கின்றோம். எப்படி என்றால், சமூகத்திலே வயதான ஒரு மனிதர் தஹஜ்ஜத் தொழுதால் அது நமக்கு ஆச்சரியம் கிடையாது. ஒரு இளைஞன் தஹஜ்ஜத் தொழுதால் ஆச்சரியமா இல்லையா? ஆச்சரியமாக பார்ப்போம். அது ஆச்சரியமா? திடகாத்திரமாக எந்த நேரத்தில் எழும்பக்கூடிய நிலையிலே, உடம்பிலே நோய் இல்லாத நிலைமையிலே எழும்பி நின்று தொழுவது என்பது ஆச்சரியமா? அல்லது உடம்பிலே நோய் உள்ள நிலைமையில், கால்கள் எல்லாம் பலமிழந்த நிலைமையிலே, கதிரையிலே உட்கார்ந்து தொழ முடியும் என்கின்ற நிலைமையிலே, எழும்புவதற்கு கூட கஷ்டப்பட்டு எழும்புகின்ற அந்த வயதான பருவத்திலே எழும்பிய ஒரு மனிதர் தொழுவது ஆச்சரியமா? அதையும் நாங்கள் மாற்றித்தான் வைத்திருக்கின்றோம். இது போன்று சமூகத்திலே நிறைய விடயங்களை மாற்றித்தான் வைத்திருக்கின்றோம் சகோதரர்களே. முன்சஃபிலே ஒரு டாக்டர் என்று தொழுவது ஆச்சரியம் அல்ல, ஆனால் ஆச்சரியமாக்கி வைத்திருக்கின்றோம். தொழுகின்ற அந்த டாக்டர் கூட உணர்கின்ற நான் ஆச்சரியமானவன் என்று. அல்லாஹு தஆலா சொல்லுகின்ற வார்த்தையை பாருங்கள். கல்வியை கற்று அதனுடைய நுணுக்கங்களை வழங்கினால் அவன் வாயிலிருந்து முதலாவது வருகின்ற வார்த்தை வாவ் என்கின்ற வார்த்தை அல்ல, ஷா என்கின்ற வார்த்தை அல்ல, எப்படிப்பட்ட அப்படி என்ற வார்த்தை அல்ல, ரப்பனா மா ஹலக்த ஹாதா பாத்திலா, இறைவா நீ இதை வீணுக்காக படைக்கவில்லை என்கின்ற வார்த்தை. எத்தனை வைத்தியருடைய வாயிலிருந்து வருகின்றது என்பது அந்த சகோதரர்களே. இந்த வார்த்தை குர்ஆன் வசனமே தெரிஞ்சாத்தானே, வசனம் தெரியாதே, நம்ம தான் சொல்லிக் கொடுக்கலையே, அப்படி ஒரு சமூகத்தை உருவாக்கவில்லை, அப்படி ஒரு சூழலை அந்த பிள்ளைக்கு கொடுக்கவில்லை. அவருடைய குற்றம் மாத்திரமல்ல, சமூகத்தின் குற்றமும் சேர்ந்துதான்.